மதுரையில பார்த்தீங்கன்னா, 1 வீக்கா சரியான மழைங்க. பசும்பால் வந்துருச்சு. அதையும் ஊத்தி காய வச்சு எடுத்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இன்னைக்கு நூடுல்ஸ் தாங்க. 1, 2, 3 மசாலா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சு. பச்சை மொச்ச பயிறு, சின்ன வெங்காயம் தாங்க. மறுநாள் காலையில மசாலாவுக்கு இந்த பக்கம் சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய ஊத்தி நல்லா வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி, உப்பும் போட்டு வதக்கி எடுத்துறணுங்க. தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தண்ணி ஊத்திறணுங்க. தண்ணி ஊத்தி கொதிச்சு வந்தோனயே நூடுல்ஸ் போடணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பால் ரெடி ஆயிருச்சு. நிலாவுக்கும், ஜிஞ்சருக்கும் சாப்பாடு நல்லா கொதிச்சு வந்தோனயே இந்த நூடுல்ஸை போட்டு எடுத்து வச்சிரணும். பப்பாளிய ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். தளபளன்னு எப்படி கொதிக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த டைமில் வந்து நம்ம 1, 2, 3 மசாலாவை எடுத்து நம்ம போடணுங்க. அப்படியே தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொட்டுற மழையில் ஒரு வாய் நூடுல்ஸும் ஒரு வாய் பப்பாளியும் எடுத்து வாயில் வைக்கிறப்ப காலையில் 9 மணிக்கு உட்கார்ற கடையில் 10 மணிக்கு அடைச்சிட்டு இந்த மாதிரி சாப்பிட்றப்ப அடடடடடா சோன்னு பெய்கிற மழையில் அப்படியே எம்மியாக எப்பி நூடுல்ஸுங்க.